கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர் குறித்து இன்றைக்கு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிருக்கிறது. இது திட்டமிட்டு பாஜகவினரை ட்ரெண்ட் செய்யப்பட்டது. அதாவது கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டை விட்டு ஸ்டாலினே வெளியேறுன்ற மாதிரியான ஒரு கோஷத்தை முன் வச்சு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவங்களுடைய அடியாட்களை வச்சு இன்னைக்கு ஒரு ஹேஷ்டாக் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட அந்த ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. அதில் பின்புலத்தில் என்ன இருக்கிறது, தமிழ்நாட்டில் பாஜகவினர் இவ்வளோ பேர் இருக்காங்களா, சங்கிகளுடைய மாநிலமாக தமிழ்நாடு ஆயிடுச்சா, இதை பற்றி அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அண்மையில் ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய கல்விக்கான நிதியை கேட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் ஒன்றிய பாஜகவும் தொடர்ந்து ஒரு சம்பவம் சர்ச்சைகள் நடந்துகிட்டே இருக்கிறது. தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க, அப்போனா தான் நாங்கள் நிதி தருவோம்னு கேட்டுக்கிருந்தாரு. இதை ஒட்டி சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிறாரு. அந்த பங்கேற்ற பேசினதுல தொடர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு முன்னாடி கோ பேக் மோடின்னு தான் சொன்னாங்க, இனிமே தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிச்சிங்கன்னா கெட் அவுட் மோடின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லுவாங்கன்னு சொன்ன கருத்தை ஒட்டி கரூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை டீ ஆத்துன மாதிரி ஆத்தாத்துன்னு ஆத்திக்கு இருக்கும்போது, இனிமேல் நீ சொல்லி பாடுறா பார்த்துருவான், கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாடுறா, தைரியம் இருந்தா, தைரியமான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாடுறாங்கன்னா இவருக்கு என்ன பிரச்சனையே தெரியல, இவருக்கு மோடிக்கு என்ன பிரச்சனையே தெரியல, ஒரு பாஜக தலைவர்லேருந்து தூக்க போகிறோன்னு அண்மையில தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பதவிக்கு தமிழிசை, நயினார், வானதி மட்டும் பல்வேறு நபர்கள், இவனோட கூட்டாளி அமர் பிரசாத் ரெட்டி கூட அதுக்கு தலைவராகணும்னு நினச்சிருக்க மாதிரியான ஒரு கருத்து கூட வருது. இந்த சம்பவத்தை மனதில் வச்சுக்கிட்டு என்னையவா தூக்க பார்க்குற மோடி, உன்னைய ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்றேன், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உன்னை வசப்படுத்து விட்றேன், தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு நீ பாரு, ஏன்னா என்னையவே கழுவி ஊற்றுவாங்க, உன்னைய கழுவி ஊத்துட்டு அப்படின்ற மாதிரி நினச்ச அண்ணாமலை எங்கே கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு, எங்கே கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாருன்னு என்னன்னா, நேற்று தமிழ்நாடு முழு வச்சு எல்லா சோசியல் மீடியா வச்சு செஞ்சுட்டாங்க. கூடுதலே பார்த்தோம்னா ட்விட்டரில் பார்த்தோம்னா 5 லட்சம் பேர் அடி தோதோன்னு மோடியை துவச்சிட்டாங்க. நம்ம பிரதமர் தான், அவருக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் அந்த மரியாதை கிடைத்தவர் யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் நீ என் தலைவனை தொட்டுப்பாரான்னு சாணி எடுத்து அடிச்சிட்டாங்க. கும்பமேளாவில் இப்போதே அவர் அந்த புனித நீரில் போய் நல்லா நீராடி அவரை சுத்தப்படுத்திக்க இருந்தார். இந்த நேரத்தில் அண்ணாமலை இந்த மாதிரி தேரை தெருவில் விட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு. சரி, இந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் ஸ்டாலினுக்கு எதிராக ட்வீட் போட்டிருக்காங்க. கூடுதலாக அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் மீதில் எவ்வளோ அதிருப்தியாக இருக்காங்கன்னு பாருங்கள், இதுலேருந்தே தெரியுது பாருங்கள், அதனுடைய வெளிப்பாடு தான் கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு மக்களே போடுறாங்கன்னு இருந்தார். நான் இப்போ காலிலேருந்து வாட்ச் பண்ணிட்டேன். தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐடியிலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஐடி, வானதி சீனிவாசன் ஐடி, நயனா நாயந்திரன், இந்த எச்ராஜான ஒரு ஆள், நம்ம சின்ன பையன் மாதிரி இந்த விஜய் ரசிகர்லாம் சண்டை போடுவாங்க. ஏதாவது டீசர் வரும், இப்போ விஜய் படத்தினுடைய ஒரு மெர்சல் படம் டீசர் வந்துச்சுன்னா அவங்க கொண்டாடி இருப்பாங்க. இங்கிட்ட ஒரு வலிமையை விவேகம்னு ஒரு படம் வரும், அதை அவங்க ட்ரெண்ட் பண்ணிக்க இருப்பாங்க. இப்போ விஜயோட பிறந்தநாள் வந்துச்சுன்னா ஹாப்பி பர்த்டே விஜய்னு சொல்லி போட்டு இருக்கும்போது இங்கிட்டு தலை அப்படின்னு போட்டு எதாவது பண்ணியிருப்பாங்க. அங்கிட்ட அஜித் பிறந்தநாள் வந்துச்சுன்னா இங்கே தளபதினு போட்டு கொண்டாடிக்க இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கிற மாதிரி எச்ராஜா ஒரு பொடி போய் மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் போட்டுருக்காரு. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ட்வீட் போட்டுருப்பாருல. அண்ணாமலை அதே மாதிரி 50-60 ட்வீட் போட்டுக்கிட்டு நம்ம நாங்கள் பெரிய ஆளுன்னு ஒரு ஆளுக்கு ஒரு ட்வீட்னு போட்டால் அவங்க என்னைக்கு 1000 ட்வீட் கூட வராது. ஏன்னா நேற்றே போட்டு பார்த்தாங்க, ஒரு 4000 ட்வீட் வந்துச்சு. அதோட சாயங்காலம் அவங்களோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 4000 ட்வீட் நான் பார்க்கும்போது 4000 ட்வீட் இருந்துச்சு. அப்போ கெட் அவுட் மோடின்ற ட்வீட் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் இருந்துச்சு. உடனே நைட்டுக்குலாம் தூங்காத அண்ணாமலை போட்டார். 27-28 மாநில பாஜகனுடைய ஐடி விங்கு வாரும் கும்பலுக்குலாம் சொல்லிட்டாரு. வாரூம்னு அவங்களுக்கு தெரியும், பொய்யை பரப்புறதுக்குன்னே ஒரு கும்பல் வச்சிருப்பாங்க. நம்ம எங்கேயா ஒரு இடத்துல ஆட்டுக்கறி சாப்பிட்டு இருப்போம் பாருங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் இருந்தாவோ, இல்லை இப்போ முருகன் கோயில் இருந்தாவோ, ஏதோ ஒரு ராமர் கோயில், காளியாத்தா கோயில், மாரியாத்தா கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா, பாய்களை பாருங்கள், நம்ம கோயிலுக்கு முன்னாடி இப்படி கறி எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்க இடத்துல போய் நம்ம சாப்பிட்டா சும்மா இருப்பாங்களா, அந்த மாதிரி நான் வதந்தியை பரப்புறது. இந்து முன்னணி தொடர்ந்து இந்த திருப்பூர்ன்ற மலை பிரச்சனை மாதிரி பல மலை பிரச்சனையை கிளப்புறது. அவங்களோட வழிபாட்டத்தெல்லாம் அவங்க எது வேணால் சாப்பிட்றாங்க, வச்சுட்டு போகிறாங்க. உனக்கு சைவம் பிடிக்கும்னா சைவத்தோட அசைவம் பிடிக்கிறவங்க அசைவத்தோடு சாப்பிடுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்களில் வரவங்க தானே மதுரை பாண்டிகையில் கடா வெட்டி சாப்பிட்றாங்க. இப்போ நாங்களாம் எந்த ஒரு விசேஷத்தான் கடா வெட்டி தான் சாப்பாடு போட்டு தான் பழக்கம் எங்களுக்கு. எங்களுடைய குலதெய்வம்னாவும் நாங்கள் கடா வெட்டி சாப்பிட்றது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு மக்களுக்கான வழிபாட்டு முறையை அவங்க பண்ண போகிறாங்க. பெரும்பாலும் திருப்பூரன்றதுல இந்துக்கள் தான் போயிட்டு, நீங்கள் சொல்கிற இந்துக்கள் தான் போயிட்டு அங்கே போயிட்டு தர்காவில் போயிட்டு மந்திரிச்சுட்டு ஏதாவது ஆடு ஏதாவது பலியிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ இது ஒரு புறம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 28 மாநில பாஜகவினர் ஸ்டாலினுக்கு எதிராக இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்தணும்னா தமிழ்நாடு மட்டும் பத்தாது. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நேற்று தினம் கெட் அவுட் மோடின்னு சொன்னோன்னே
திமுகவினுடைய ஐடிவிங் சேர்ந்தவங்களும் திமுகவினுடைய ஆதரவாளர் இருக்கவங்க சோசியல் மீடியாவில் பரப்புனாங்க. எந்த ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டரோ அல்லது முக்கிய பதவியில் இருக்கவங்களோ கவுன்சிலர் யாருமே வந்து ஒரு பதிவும் போடல, முதலமைச்சர் போடல, துணை முதலமைச்சர் கூட உதயநிதி ஸ்டாலின் போடல, அன்பில் மகேஷ் யாருமே போடல. கெட் அவுட் மோடின்ட்டு அவங்களாம் போட்டிருந்தாங்கன்னா நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் பேர் தான் போயிருக்கும், அந்த அளவுக்கு போயிருக்கும். ஒட்டுமொத்தமாக வந்து 28 மாநிலத்தை சேர்ந்த ஐடிவிங் செயலாளராக பேசியும் நான் என்னமோ வந்து ஒரு 20 மில்லியன் டூட்டாக வரும்னு பார்த்தா 1 மில்லியன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம். அண்ணாமலையே 50-60 பதிவு போடுறாரு, உனக்குலாம் அது தேவைதானே அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ணாமலைக்கு என்னதான் மோடி மீது வெறுப்புனே தெரில. இதுக்கு முன்பாக அப்படிதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக சார்பில் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க டெல்லியில். அனைத்து மாநில பாஜக தலைவர்களையும் கூப்பிட்டு டெல்லியில் கூட்டம் போடும்போது இந்த ஆள் போயிருக்காரு. நாம் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதி உங்களுக்கு ஜெயிச்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து 40க்கு 40 முட்டை வாங்கினாரு. அப்பயே மக்கள் வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து மக்கள் அதிருப்தியாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதிருப்தியாக இருந்தால் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நீ போட்டியிருக்க வேண்டியதானே. விக்ரவாண்டி இடைத்தேர்தல் உனக்கு என்னாச்சு? முதலமைச்சர் பிரச்சாரம் கூட செய்ய வரல. இங்கே ஈரோட்டில் வந்து துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி வரல, வெறும் அந்த மாவட்டத்தோட அமைச்சர் அந்த கேண்டிடேட் மட்டும் தான் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 90,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறாரு. இந்த நிலையில வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஸ்டாலின் மீது அதிருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது வெட்டியா பேசியிருக்காரு. உன்னால முடியும், நான் ஸ்டாலின் அவளை ஜெயிப்பேன், என்னால் அது திராணி இருக்குன்னா போட்டியிட வேண்டியதானே, அதிமுக போட்டியிட வேண்டியதானே. நாம் தமிழர் போட்டிட்டு என்னாச்சு, டெப்பு போச்சு. அதே பாஜக போட்டியிருந்தா அந்த நிலைமை வந்துடுறதுனால தான் நம்ம 3ல மட்டும் கம்பு சுற்றுவோம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா 28 மாநில பாஜகவுடைய ஐடிவிங் இருக்கு, வாரும் கும்பல் இருக்கு. அதை தாண்டி பெய்டு ஒரு ஆளுக்கு 500 ரூபா, நெட்டு 2 GB 3 GBன்னு போட்டோம்னா தினமும் ஒரு 50-60 ஸ்டாலினுக்கு எதிரான பதிவு போடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலையை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்னமோ ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச மாதிரி ஒரு வார்டு கவுன்சிலராக வக்கு கிடையாது. அரவு குசியில் நின்ற செந்தில் பாலாஜி வந்து காத்துலேயே அடிச்சு அனுப்புனாரு. அப்படியே கோயம்புத்தூருக்கு ஓடினார். கோயம்புத்தூர்ல என்னாச்சு, அங்கே வந்து ஒரே குத்துக்கும் குத்தி அது ஏன்னா பாஜகவனுடைய சங்கிகளுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட அனைத்து இடங்கள்லையும் அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணி நின்றா பாஜக தான் ஜெயிக்குது. அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கலன்னா அந்த ஒரு 4-5 சீட்டாவை நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா? என்னமோ தனிச்சு நின்று நாங்கள் பெரும்பான்மையாக ஜெயிச்ச மாதிரி அண்ணாமலை பேசுறாரு. உனக்குலாம் வெக்கமான சூடு சொல்லணும் இல்லையா? ஏற்கனவே வாங்க மோடி வணக்கங்க மோடின்னு சொல்லிட்டு தேரை இழுத்து தெருவில் விட போகிற மோடி, இந்த மாதிரியான மோடி வந்து இழுத்து விட்டு பாவம் இப்போ வந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி செய்வோம்னு சொன்ன மோடிக்கு வந்து 2 பேர் தாங்கி பிடிக்கக்கூடிய நிதிஷ்குமார் நாயுடு இருக்காங்க. அவங்க என்னைக்கு கழட்டி விடுவாங்க தெரியாது. அவங்க கழட்டி விட்டா மோடியோட கதையே அம்போவா இருக்கு. இதுல வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அதுல வந்து ஒரு மாநில தலைவர் வந்துட்டு வெக்கமே இல்லையா அவனுக்குலாம்? பால்டாயில் பாபுன்னு சொல்ற அதே உன்னை வந்து நேற்றைய தினம் பார்த்தோம்னா ட்ரைப்ஸ் கூடக்குள்ள எல்லாருன்னா கரியாளன் சொல்றாரு, உன்னைய விட்டுப்பட பாபுன்னு வைக்கலாமா, போஸ்ட் அடிச்சு ஓட்டுவான்னு கேட்டாரு. உனக்குலாம் வந்து அந்த மாதிரி பேசணும். உடனே வந்து நாகரீகமாக பேசினாவோ ஏன்னா ஒரு ஜந்து, ஏன்னா ஒன்றுமே புரியாது. நம்ம இப்போ நான் வந்து பேசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பாஜகவுக்கு புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து கும்பமேளாவுக்கு போவோம், அங்கேயே மலத்தை கலப்போம், அங்கேயே தண்ணி குடிப்போம், அதை தீர்த்தம் சொல்லுவோம், அங்கே ஒரு மாதம் வச்சு குடிப்போம், எங்கள் வீட்டை ஃபுல்லாக சுற்றி இது பண்ணுவோம். ஏதாவது கும்பமேளான்னு சொன்னாங்களே, நீங்கள் வந்து ஆகும்னா சொல்கிறீங்களே. இப்போ எதுக்கு கெட் அவுட் ஸ்டாலின் நீ போட்ட? தமிழ்நாட்டில் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டா? பாஜக ஆளுகின்ற 20 மாநிலங்களே என்னமோ அப்படியே சொர்க்கமலை பொழிகிறதா? இங்கனமோ வந்து உங்களை வாட்டி விதைக்கிறாங்களா? ஏதாவது பேசக்கூடாது. இன்னைக்கு நடந்த இந்த அண்ணாமலை அவனுடைய இந்த ட்விட்டனுடைய கலாச்சாரம் என்பது வந்து வெறுமனையே தமிழ்நாடு பாஜக மட்டும் போட்டது கிடையாது. தமிழ்நாடு பாஜக போட்டு தான் வெறும் 10,000 பேர் கூட பார்த்துக்க மாட்டாங்க. நான் ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 20-30 ட்வீட்டு போட்டால் கூட ஒரு 10,000 தான் வந்திருக்கும். இந்தியா முழுவதும் உள்ள பாஜக குறிப்பாக பார்த்தோம்னா வட இந்தியர்கள் வந்து அதிகமான ட்வீட் போட்டிருந்தாங்க. குஜராத், ஊபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இன்னும் அங்கிட்டு இருக்க எல்லா மாநிலத்தையும் துணை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்க. நீ என்னதான் ட்வீட் போட்டாலும் ஒரு மேடையில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கருத்தை பேசியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிக்கின்ற காற்றில் பறவையும் பறக்கும், காகிதமும் பறக்கும், காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது பேப்பர் எதுன்னு கலைஞர் சொல்லியிருப்பாங்க. இந்த வரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மேடையில் பேசினது வந்து நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன், என்னோட வாழ்க்கையிலே வந்து அதை எடுத்துக்கிடுவேன். அந்த வகையில் தான் இன்னைக்கு அண்ணாமலை போட்டிருக்க ட்வீட் வந்து இன்னைக்கு 28 மாநிலத்தினுடைய ஐடிவிங்க வச்சு வார் ரூமை வச்சுட்டு நீ என்னதான் பில்டப் காமிக்கலாம், உண்மையான பறவை எதுன்னு விரைவில் தெரியும், இன்னும் ஒரு வருடங்களில் எலெக்ஷன் நடக்க போகுது, அப்போ பார்த்துருவோம் நீ எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குவேன்றதை பார்த்துருவோம். 234 தொகுதியில் நீ வந்து ஒரு இடமா ஜெயிப்பியான்னு பார்ப்போம். ஏன்னா அமைச்சர் சேகர் பாபுவே சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து திமுகவுடைய தொண்டர்னு நிப்பாட்டி உன்னை தோக்கடிச்சிருவோம், ஒழுங்கு அமைதியாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து 2026 தேர்தலில் வந்து நடக்கும். அண்ணாமலை அவனுடைய இந்த பிரச்சாரம் என்பது பல கோடியில் செலவு பண்ணிட்டு கெட் அவுட் ஸ்டாலின்னு செய்யப்பட்ட ஒரு கோஷம் தான், ஹேஷ்டாக் தானே தவிர இது வந்து மக்களால்
எந்த ஒரு ஹேஷ்டாக்கும் போடப்படவில்லை. மக்கள் நானும் கூட தான் இருக்கேன், மக்களோட தான் பயணிக்கிறேன், நான் பல்வேறு இடங்களுக்கு போகிறேன், ஆர்ப்பாட்டங்களுக்கு போகிறேன், போராட்டங்கள் போகிறேன், பல டீ கடை கூட போவோம், அங்கெல்லாம் எதுவுமே பேச கிடையாது. அதெல்லாம் அண்ணாமலை வானத்தை பார்த்து எச்சில் துப்பிக்கிருக்காரு, அது திரும்பி அவர் மூஞ்சிலே விழுகுன்றது தான் இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.